ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமத்தீஸ். தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கோகோனட் வச்சு லட்டு இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் சர்க்கரை சேர்க்காமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டெசிகேட்டட் கோகோனட் 1 கப்பு, அரை கப்பு வறுத்த வேர்க்கடலை, ஒரு 15 சாஃப்ட் டேட்ஸ் பேரிச்சம்பழம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம். இதில் வேர்க்கடலை போட்டுக்கிறோம். நான் தோலோடு தான் போடுறேன். பிடிக்கலைன்னா நீங்கள் தோலை எடுத்துடலாம். இப்போ இந்த டேட்ஸில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துடலாம். சாஃப்டாக இருக்குது இந்த டேட்ஸு. இந்த மாதிரி டேட்ஸ்னால் ஒரு 15 சேர்த்துருக்கேன். நீங்கள் மெட்ஜூல் டேட்ஸ் சேர்க்குறீங்கனாக்கா நல்ல பெருசாக இருக்கும். அது நிறைய அந்த ஸ்கின்னு நிறைய இருக்கும். அதனால் ஒரு 4-5 சேர்த்தா போகிறோம். அது சின்னதாக இருக்கிறதுனால 15 போட்டிருக்கேன். இது சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே அந்த மிக்ஸி ஜாரில் போடும்பொழுது மறுபடியும் ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிவிட்டு அந்த கொட்டைக்கிட்ட இருக்கான்லாம் செக் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கோங்க. இது உடம்புக்கு நல்லது. நம்ம இது சர்க்கரை சேர்க்க வேண்டாம், வெல்லமும் சேர்க்க வேண்டாங்கிறதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஒரு நைவேத்தியத்துக்குனாலும் சரி, இல்லைனா யாராவது திடீர்னு வராங்க, இல்லைனா குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் கூட நான் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கொஞ்சமாக பண்ணி வச்சுக்கிட்டோன்னா அவங்களுக்கு நீங்கள் இதை டெசர்ட்டாக கொடுக்கலாம். இந்த டெசிகேட்டட் கோகோனட்டை மேலாக போட்டுடுங்க. நல்ல மிக்ஸி மோட்டர் நல்லா இருக்கணும். ஏன்னா அந்த இது அரைப்பட டைம் ஆகும் நம்மளுக்கு. பேரிச்சம்பழம் இப்போது ஒரு பாத்திரத்தில் போட்டுடலாம். இந்த மாதிரி உதிரியாக தான் இருக்கும். ஆனால் நம்ம லட்டு பிடிக்கும் பொழுது நல்லா இதுவாக வந்துடும். நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் வாசனைக்கு. அப்புறம் 2 டீஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ் கீ சேர்த்துக்கோங்க. வீட்டில் காய்ச்சினதுனாலும் சரி, வெளியில் வாங்கினதுனாலும் சரி, கொஞ்சம் இலகலாக இருக்கும். உருக்கி விடணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாத்தையும் நல்லா கையால் நல்லா கலந்து விடுங்க. நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேரட்டும். நீங்கள் இப்போ லட்டு பிடிச்சிங்கன்னா வந்துடும். இப்போ லட்டு பிடிச்சி வச்சிடலாம். நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். அப்புறம் சர்க்கரை சேர்க்கக்கூடாதுன்னு பயமாக இருக்கும். வெல்லம் கூட சாப்பிடக்கூடாது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு அப்படிலாம் சொல்கிறாங்க. பேரிச்சம்பழம் கூட சேர்க்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ். பட் யங் கேர்ள்ஸ், டீன் கேர்ள்ஸ், அப்புறமா குழந்தைங்களுக்கு அப்பப்போ நம்மளுக்கு எப்போது ஆசையாக இருக்கும்பொழுது ஒன்று சாப்பிடலாம். ஒன்றும் தப்பில்லை. கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த லட்டுவோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். பாருங்கள், அது பிக்கும்போதே நல்லா டைட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்கும், உடையாது. சாப்பிட அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க. உணவே மருந்து. ஹெல்த் இஸ் வெல்த். ஸ்டே ஹெல்தி வியூவர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.